டு சூப்பர்மேன் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்த்தோம்னா ஒரு புது இன்ட்ரோ எப்படி உருவாக்குறது. இன்ட்ரோ உருவாக்குறத சொல்லிட்டு எதுக்கு ஃப்ரீ ஃபயருக்குள்ளே போகிறேன்னு கேட்டிங்கன்னா, அதோட இல்லை நம்ம வந்து ஈவெண்ட்டில் விட்றாங்களா அந்த புது கேரக்டர் அதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வீடியோ தெரிஞ்சுக்கன்னு ஆசைப்பட்டேன். அது வந்து வந்துச்சு, அதனால தான் காட்டுறேன் பாருங்கள். இது ஈவெண்ட்டில் தான் விட்றாங்க. கெட் ரெடி ஃபார் 14th ஏப்ரல். இது கெட் ரெடி ஃபார் 14th ஏப்ரல், அதாவது ஒரு நாள் முன்னாடி நான் பார்த்துட்ருக்கேன். நாளைக்கு வந்து நிறைய ஈவெண்ட்ஸ் புதுசாக வருது. அதில் ஒரு ஈவெண்ட்டில் தான் இந்த கேரக்டரையும் விடுறாங்க. வேணால் ஈவெண்ட்டை ஜெயிச்சு வாங்கிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக்கில் ஏற்கனவே சொல்லிட்டேன். என்னது இதோ இன்ட்ரி எப்படி உருவாகுன்னு சொல்லிட்டு யூடியூப்குள்ளே போகிறேன். யூடியூப்பில் ஏதாவது டிஸ்கிரிப்ஷனில் ஏதாவது லிங்க் போடுறியான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. நம்ம யூடியூப் சேனலில் ஒரு சின்ன சேஞ்ச், அதனால தான் வந்து யூடியூப்குள்ளே போகிறேன். பார்த்திங்கன்னா நம்ம சேனலுக்கு சூப்பர் தமிழ்னும் நாம் நடத்துகிற சேனலுக்கும் கொஞ்சம் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. கட் ஆட்டோ இந்த ஒரிஜினல் எதுக்கு இந்த ஆப் உங்களுக்குன்றத சொல்கிறேன். அது இன்ட்ரோ உருவாகிறது காரணமாக. சேனல் நம்ம சேனலுக்கு புது ப்ரொஃபைல் ஃபோட்டோவும் புது பேரும் மாற்ற போகிறோம். சூஸ் ஃப்ரம் யுவர் ஃபோட்டோஸ் சூஸ் பண்ணல. பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டில் இருக்கிறது இதுதான் நம்ம சேனலுடைய புது இது. வெயிட் பண்ணுங்கள், கொஞ்ச நாள் ஓட்டி விட்டுறலாம். சேனல் பேரும் பார்த்தீங்க, கொஞ்சம் ஓட்டியே விட்டுறலாம். ஹலோ இதோ இந்த வீடியோவில் என்னென்னு பார்த்தீங்கன்னா எடிட்டிங் நினைக்கிறேன். சரி, என்ன இன்ட்ரோ எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ போவோம். எதுக்கு இதை மட்டும் கட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியாமல் ஆயிடுச்சு. சரி இதுக்கு வாய்ஸ் கொடுக்கலான்னு விட்ருக்கேன். பார்த்தீங்கன்னா இதான் நான் உருவாக்கி முடிச்சிட்டேன். இப்படி தான் இன்ட்ரோ வரும். அதான் இந்த இன்ட்ரோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து இதில் சவுண்டு கொடுக்கல, ஆனால் அதில் வந்து சவுண்டெல்லாம் கொடுத்துட்டேன். ஆனால் வீடியோ ஸ்டார்டிங்கில் இந்த இன்ட்ரோ பார்த்துருப்பீங்க. இது நான் வந்து இதுக்கு முன்னாடி உருவாக்கின வீடியோஸ்லாம் மற்ற வெப்சைட்லேருந்து தான் உருவாக்கினேன். ரெண்டர் ஃபாரஸ்ட்டு, ஃப்ளிப் எக்ஸ்பிரஸ் அந்த மாதிரி வெப்சைட்லேருந்து தான் உருவாக்கினேன். ஆனால் இதுதான் முதல் இன்ட்ரோ. நான் வந்து ரொம்ப நேரம் ஒரு 3.5 மணி நேரம் ஃபோன்லேயே டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஒவ்வொன்றையும் பார்த்து செஞ்சு உருவாக்கினேன். ஒரே ஒரு இன்ட்ரோ இது மட்டும்தான். ஆனால் இதை வந்து நான் 3.5 மணி நேரம் வீடியோவாக எடுத்தேன். ஆனால் அது 3.5 மணி நேரம் வீடியோ கிட்டத்தட்ட 25 ஜிபியை தாண்டிடுச்சு. 20 ஜிபிக்குள்ள இருந்தால் கூட கம்ப்ரெஸ் பண்ணலாம். 25 ஜிபியை கம்ப்ரெஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஸ்பேஸை குறைக்க முடியல, அதனால தான் ஆயிடுச்சு. பார்த்திங்கன்னா நான் பீசஸ்லாம் கட் பண்ணி எடுத்துட்டேன். என்னோடய இன்டர்வியூவில் இருக்கப்பா எல்லாத்தையும் கட் பண்ணி பேக்ரவுண்ட் வந்து க்ரீன் ஸ்க்ரீனில் வச்சுருக்கேன். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இது ரொம்ப ஈஸி. அனிமேஷன் எப்படி பண்ணணும்னு தெரிஞ்சாலே போதும், இன்ட்ரோ வந்து ஈஸியாக உருவாகலாம். சரி நம்ம ஒரு பிளாங்க் ஸ்க்ரீன் எடுத்து இன்னொன்று புதுசாக நியூ ப்ராஜெக்டில் போய் அனிமேஷன் பண்ணலாம். இது ஏன் 3 நிமிஷமாக எடுத்தேன்னு பார்த்தீங்கன்னா, நான் எடுத்த 3.5 மணி நேரம் வீடியோ கம்ப்ரெஸ்ஸே பண்ண முடியல. அதை அப்லோட் பண்ணுறது ரொம்ப டைம் எடுத்துக்கிச்சு. 720 ஹெச்பியாகவும் என்னால் குறைக்க முடியல, அதனால தான் டைம் ரொம்ப எடுத்துக்கிச்சு. இப்போ பாருங்கள். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் கட் பண்ணி எடுத்ததில் இது எடுத்துக்கிறேன். க்ரோமாக்கி ஆன் பண்ணிக்கோங்க. க்ரீன் ஸ்க்ரீன் தான் வச்சுட்டு மறக்காமல் க்ரோமாக்கி ஆன் பண்ணிக்கோங்க. பார்த்திங்கன்னா இன்னும் ஒழுங்காக தெரிகிற மாதிரி பின்னாடி மட்டும் இது தெரிகிற மாதிரி வச்சுக்கோங்க. இது வரையும் பண்ணியாச்சு. பாருங்க, அனிமேஷன் பண்ணோம். ரொம்ப சிம்பிள் அனிமேஷன் பண்ணுறதுக்கு. இந்த இடத்துல ஒரு ப்ளஸ் கொடுத்துட்டு
அப்படின்னு பண்ணிட்டு நான் பண்ண ஸ்டெப்ஸ் அப்படியே ஃபாலோ பண்ணணும்ல, நான் கொடுத்த பட்டன் மட்டும் ஒழுங்காக கொடுத்துட்டு அது வேறு எப்படி பண்ண மறக்காமல் பாருங்கள். இந்த ப்ளஸ் கொடுத்துட்டு உங்களுக்கு எந்த பொசிஷன் வேணுமோ அந்த பொசிஷன் வச்சுக்கலாம். அந்த பொசிஷன் தான் வருமோ தவிர நீங்கள் பண்ணுறதுலாம் வராது. பொசிஷன் வச்சிட்டிங்கன்னா போதும், உங்களுக்கு தேவையான இன்ட்ரோ உங்களுக்கு தேவையான மாதிரி வந்துடும். அதை உருவாக்கியிருக்கேன். அப்போயே பார்த்தீங்கன்னா ப்ளஸ்ன்னு அந்த இடத்துல வந்துருக்கும். நான் உருவாக்கணும் ஒரிஜினல் ரூலில் ப்ளஸ்ன்னு வந்துடுவோம். இப்போ அந்த ஒழுங்கான கரெக்டான பொசிஷன் வச்சுக்கோங்க. இல்லை கஷ்டமாக என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸு சைடில் க்ரீன் கலர் எதுவுமே தெரியக்கூடாது, ஒழுங்காக வைக்கணும். பார்த்தீங்கன்னா சாரி, இங்கே ஒரு டோன் அடிக்குது, அதனால தான் சவுண்ட் அந்த மாதிரி என்னமோ கேட்குதுன்னு நினைக்கிறேன் பின்னாடி பேக்ரவுண்டில். சரி, திரும்ப ப்ளஸ் கொடுத்து அதெல்லாம் வைக்கணும். ரொம்ப ஈஸி தான். ஆக்சுவலி நீங்கள் வீடியோ போட்டு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இன்ட்ரோ முன்னாடியே பார்த்துருப்பீங்க. அந்த கடைசி இன்ட்ரோ நான் இப்போ பண்ணல, அதை கடைசியில் போட்டு காட்டுறேன், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நான் போட்டெல்லாம் காட்டினா எம்பி வேஸ்ட் ஆகும்னு நினைக்கிறேன். ஆனால் அதுவும் ஒரு ஸ்க்ரீன் ரெக்கார்டாக போட்டு காட்டுறேன். சரி, நான் காட்டுறேன். இது பார்த்தீங்கன்னா நான் இப்போ எடுத்துருக்க வீடியோ. நான் கஷ்டப்பட்டு எடுத்த வீடியோ இது. பார்த்தீங்கன்னா நான் வீடியோ பார்த்தீங்கன்னா 20 GB அந்த மாதிரி கணக்கில் வந்துச்சு. 20 GB அந்தளவுக்கு இல்லை, ஒரு 300 MB வந்துடுச்சு. ஆனால் அது நான் 43 MB கம்ப்ரஸ் பண்ணியிருக்கேன். இப்போ ஒரு வீடியோ எடுத்துப்பேன். ஆனால் இந்த வீடியோ சேர்த்தா எவ்வளோ வரும்னு தெரியாது. அது அந்த க்ரீன் ஆட் இருக்குல்ல, அதை நான் அப்லோட் பண்ணலான் இருந்தேன். அதோட இன்னொரு வீடியோ இது ஒரு 20 நிமிஷமாக, அது ஒரு 2.5 மணி நேரமும் வரும். ஆனால் அதுக்கு கம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு கஷ்டப்பட்டேன். இதை கடைசியில் கம்ப்ரெஸ் பண்ணிட்டேன். ஆனால் அது என்னால் எவ்வளவோ ட்ரை பண்ணியும் கம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, நம்மளால் பண்ண முடியல. பார்த்திங்கன்னா இல்லை மொத்தமாக பார்த்திங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட 300 MB வந்துடும். 250 MBக்கு மேலே இருக்கும். பார்த்திங்கன்னா இதில் 43 MBயாக கம்ப்ரெஸ் பண்ணியிருக்கு. பார்த்திங்கன்னா அந்த 3 வீடியோவுமே நான் காட்டுறேன். அந்த 43 MBயாக இது கம்ப்ரெஸ் பண்ணியிருக்கு. இந்த கைன் மாஸ்டரோடைய ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, இதோ கம்ப்ரெஸ் பண்ணி தரோம் வீடியோவை. ஆனால் பார்த்திங்கன்னா கம்ப்ரெஸ் பண்ணுறது நம்ம நிறையா படத்தில் எடுக்கிறதுக்கு எடுத்து முடிச்சுட்டு பார்த்தாங்கன்னா அந்த 3 மணி நேரம் வீடியோ கிட்டத்தட்ட 25 GB கண்டிப்பாக மேலே இருக்கும். ஆனால் அது எப்படி அவங்க 300 MB கொடுக்குறாங்கன்னா இந்த மாதிரி கம்ப்ரெஸ் பண்ணி தான். சரி வாங்க அந்த வீடியோ பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா இப்போது நான் சும்மா ட்ரையலுக்கு செஞ்ச வீடியோ. அது எப்படி, அது ஒரு சின்ன என்ன அது போட்டு காட்டவே இல்லை. அதனால் இப்போ நான் அதை போட்டு காட்ட போகிறேன். ரவுண்டடி இதை பார்த்தாலே தெரியும். வாங்க ப்ளே பண்ணலாம். ப்ளே பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்ம பண்ண அந்த பொசிஷனுக்கே கரெக்டாக நிற்கும். நம்ம ஒரு இடத்துல ரொம்ப குட்டி பண்ணிட்டு திரும்ப சுற்றி பேஸ்ட் பண்ணோம். சுற்றி பேஸ்ட் பண்ணும்போது ரெக்கார்டிங் மோடில் பேஸ்ட் பண்ணங்கட்டி அந்த சுற்றினதும் இருக்கும் பாருங்க. இந்த இடத்துல அப்படியே கரெக்டாக அந்த கரெக்டான சைஸ்க்கு வந்துடுச்சு. பார்த்திங்கன்னா இதுக்கு மேலே தீந்துச்சுல. சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அதோட இந்த இன்ட்ரோ நிறைய பேருக்கு எப்படி செய்யணும்னு தெரியாது. அதனால் அப்புறம் உங்களுக்கு ஷேர் பண்ணி விட்ருங்க. இதே மாதிரி நிறைய எடிட்டிங் வீடியோ வேணா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதெல்லாம் மறக்காமல் நான் ப்ளஸ் பண்ணி நான் வீடியோ முடிச்சிட்டேன்னு சொல்லிட்டேனே. அதுக்கப்புறமும் ஏன் வீடியோ போடுறேன்னு கேட்டிங்கன்னா, நான் இந்த எடிட்டிங்லாம் பண்ணி முடிச்சு எக்ஸ்போர்ட் பண்ணி 13ஆம் தேதி நேற்றே பண்ணிட்டேன். ஆனால் என் நேற்று நெட்டு இல்லை, அதனால வீடியோ அப்லோட் பண்ணல. ஆனால் 14 அப்லோட் பண்ணேன்.
அதுக்கு முன்னாடி ஃப்ரீ ஃபயர் ஒரு தடவை விளாண்டுக்கலான்னு போகும்போது தான் பார்த்தேன். போகும்போது தான் ஞாபகமே வந்துச்சு மெயின்டெனன்ஸ் அப்டேட் பற்றி போன வீடியோவில் சொல்லவே இல்லைன்ட்டு. மெயின்டெனன்ஸ் அப்டேட் பார்த்திங்கன்னா நான் வந்து இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, நான் வந்து ஃப்ரீ ஃபயர் டோட்டலாக அப்டேட் பண்ணிட்டேன். இது இந்தியன் சர்வர் தான், அட்வான்ஸ் சர்வர் கிடையாது. ஃப்ரீ ஃபயரை டோட்டலாக அப்டேட்டும் பண்ணிட்டேன். ஆனால் என்ன உள்ளே போக முடியல. அப்டேட் பண்ணாமல் இருந்தால் மெயின்டெனன்ஸ் சர்வர் ஏதோ டிஎம்டி ப்ளஸ் 0.5 டைம் வந்து என்னமோ காட்டுது அப்படின்னு நிறைய பேர் பார்ப்பீங்க. அது ஏன்னு கேட்டிங்கன்னா பிகாஸ் ஆஃப் மெயின்டெனன்ஸ் டைம். அவங்க கொடுக்குற மெயின்டெனன்ஸ் டைமுக்கு அப்புறம் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த மெயின்டெனன்ஸ் டைமுக்குள்ளே நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிடணும், அப்டேட் பண்ணிடணும். அவ்வளோதான். அப்டேட் பண்ணோடனே உங்களுக்கு 6:30 மணிக்கு மேலே தான் உங்களால் கேம் ப்ளே வீடியோ போட முடியும். யூடியூப் சேனல் வச்சுருந்தீங்கன்னா கேம் ப்ளே வீடியோலாம் அப்போ தான் போட முடியும். இல்லை நீங்கள் சாதாரணமாக விளையாடுறக்கே நேம் எடுத்துக்கோ. சாரி, எனக்கு இந்த இடத்துல கொஞ்சம் நெட் ஸ்லோ. பார்த்தீங்கன்னா இது இந்தியன் சர்வர் தான் பாருங்க, ரீஜியன் இந்தியானே போட்டிருக்கு. அது இது கூகுள் லாகின் பார்த்தாலே தெரியும். சர்வர் ரெடி சூன் அப்படின்னு வந்திருக்கு. அவங்க மெயின்டெனன்ஸ் நான் வந்து அப்டேட் பண்ணிட்டேன். அப்டேட் பண்ண உள்ளே போயிடும். ஆனால் கேம் ப்ளே எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா சர்வர் ரெடி ஆகிறதுக்கு இன்னும் டைம் எடுத்துக்கும். அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து நிறைய சர்வர்ஸ்க்கு இன்னைக்கு ரிலீஸ்னா பங்களாதேஷ் நிறைய கண்ட்ரிக்கு ரிலீஸ் பண்ணுறாங்கன்னா அவங்க வந்து அதை கொஞ்சம் தயார்படுத்திக்கணும்ல, நிறைய ஒர்க் இருக்கும்ல, அதுக்காக தான் இந்த மெயின்டெனன்ஸ் டைம் கொடுக்குறாங்க. அப்டேட்டே அப்போ போட்டேன்னு கேட்டிங்கன்னா அப்டேட்டை நம்ம வந்து சீக்கிரமாக பண்ணாதான் அவங்க கொடுக்குற மெயின்டெனன்ஸ் டைமில் சீக்கிரமாக பண்ணாதான் அவங்க வந்து எல்லாத்தோடது மெயின்டெனன்ஸும் முடிச்சதுக்கப்புறம் அவங்களால எல்லாத்துக்கும் ஈஸியாக கேம் ப்ளே பண்ண முடியும், அனேபிள் பண்ண முடியும், ஈஸியாக பண்ணிடலாம். இல்லாட்டி ஒவ்வொருத்தவங்க அப்டேட் பண்ணிகிட்டு இருக்க மாட்டாங்க. அவங்களால இன்னொருத்தவங்களுக்கு பிரச்சனையாகும். அதனால தான் இந்த மெயின்டெனன்ஸ் டைம். ப்ளீஸ் எல்லோரும் அப்டேட் பண்ணி வச்சுக்கோங்க. எனக்கு கேம் ப்ளே விளாட முடியாது. ஓகே.